பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துவாவை பார்க்க போகிறோம். இந்த துவாவை ஓதி பாருங்கள். நீங்கள் எத்தனை நாளாக உங்களுடைய நிலைமையில் மாற்றமே வராமல் ஒரு சிரமமான கஷ்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருந்தாலும் சரி, இதை ஓதுனதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் நமக்கு போதுமானதாகவே இருக்கிறதில்ல. நம்மளுடைய வாழ்க்கையே மாறணும்னா பெரிய பெரிய நல்லது நடக்க வேண்டியது இருக்குது. அப்போ பெரிய பெரிய நல்லது நடக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணுமோ அதையெல்லாம் இந்த துவாவில் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையே மாறணும், நம்ம விதியே மாறணும், நம்மளுடைய நசீபே திருத்தப்படணும், நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கான நல்லது கிடைக்கணும்னா இந்த ஒரு துவா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நிறைய ஆலிம்கள் இதை ஓத சொல்கிறாங்க. இது அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு தேவையானதை பிரத்யேகமாக தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கமா. ஒரு தடவை கிடையாது, பிரத்யேகமாக தொடர்ச்சியாக அல்லாஹு இதை கொண்டு நம்ம கேட்குறத கொடுத்து கொண்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை தான் இந்த அளவுக்கு நல்லபடியாக மாறி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அந்த துவாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த துவா எப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி ஓதணும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அந்த துவா தான், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்க, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், மீம்மா இந்தக்க, இன்னும் உன் புறத்திலிருந்து கேட்கிறேன், வா ஆஃபில் அலைய மின் ஃபல்லிக்க, என் மீது உன்னுடைய கருணையை பொழிய செய்வாயாக அப்படின்னு கேட்குறோம். முதல்ல எதுக்காக அல்லாஹ்வுடைய கருணையை கேட்குறோம்னா, இப்போ நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து யார் நமக்கு உதவி செய்வா? நம்மளை பாவம் யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் நமக்கு உதவி செய்வாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க? கருணையோட கவலையோட என்னுடைய குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உதவுவாங்கள்ல. அந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல கருணையை கேட்கும்போது அல்லாஹ் கருணையோடு நமக்கு என்ன பண்ணுவான்? உதவுவான். அப்படி தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு கருணை இருந்தால் மட்டும்தான் உதவ முடியும். அந்த கருணையை என் மீது நீ போடு, அப்போ தான் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீ எனக்கு நல்லது கொடுப்ப அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லிட்டு வன்சூர் அலைய மின் ரஹ்மதிக்க, இன்னும் அது மட்டும் கிடையாது, என் மீது உன்னுடைய அருட்கொடைகளை அப்படியே பரப்பி விடு அப்படின்னு கேட்குறோம். அருட்கொடைகள்னால் என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அருட்கொடை தான். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய கண் பார்வை அருட்கொடை தான், செவி புலன்கள் அருட்கொடை தான், உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு அருட்கொடைகள் தான். திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், கைகால் சுகம், ஆரோக்கியம், வேலை, வருமானம், வசதி, சொந்த வீடு, இந்த மாதிரி எது எடுத்தாலும் சரி, தீன் விஷயமோ துனியா விஷயமோ அது எது இருந்தாலுமே அது அருட்கொடைகள் தான். ஆனால் அந்த அருட்கொடைகள் பத்தாம தான் நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோம். எல்லாருக்குமே வீடு இருக்குது, ஆனாலும் பார்த்தா சொந்த வீடு இருக்கானா? கிடையாது. எல்லாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வருமானம் வருது, ஆனால் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாம் ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கிறோம், அது பத்தாம போய் கடன் வாங்குகிறோம். அப்போ எல்லாம் என்ன காரணம்னா, அல்லாஹுடைய அருட்கொடை நம்ம மேலே இருக்குது, ஆனால் அது போதுமான அளவுக்கு இல்லை. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய அருட்கொடைகளை என் மீது பரப்பி விடு, எனக்கு நோயே வரக்கூடாது, எனக்கு வேணுங்கிற ஆரோக்கியத்தையெல்லாம் நீயே கொடுத்துரு, எனக்கு கடனே வேணாம், எனக்கு வேணுங்கிற செல்வத்தையெல்லாம் நீயே கொடுத்துரு, எனக்கு கவலையே வேண்டாம், எனக்கு வேணுங்கிற நிம்மதியெல்லாம் நீயே கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். அந்த மாதிரி எல்லா அருட்கொடையுமே எனக்கு கொடுத்துட்டு வா அஞ்சல் அலைய மின் பரக்காத்திக்க, அப்படின்னா அந்த அருட்கொடைகள் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதில் பரக்கத்தையும் கொடுன்னு கேட்குறோம். அல்லாஹ் நமக்கு சில நேரங்களில் வேணுங்கிற அளவுக்கு ஒரு சில விஷயத்தை கொடுக்கறதில்ல, சில விஷயத்தில் கொடுத்து போட்டு அது வேணுங்கிற மாதிரி அளவுக்கு வைக்கிறதில்ல. அதாவது நமக்கு 100 ரூபா தேவைப்பட்டு அல்லாஹ் 50 ரூபா கொடுக்குறது அப்படிங்கிறது கம்மியான அருட்கொடை கொடுக்கறதுக்கு சமம். அதே நமக்கு 100 ரூபா தேவைப்பட்டு 100 ரூபாவை அல்லாஹ் கொடுத்துட்றான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த 100 ரூபா நம்மள்கிட்ட எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் போகுது பாருங்கள், அது பரக்கத்து இல்லாமல் போகிறது. அதனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, நீ அருட்கொடைகள் மட்டும் இல்லை பரக்கத்தையும் கொடு, எனக்கு நீ எதை கொடுத்தாலும், காசு கொடுத்தா அந்த காசில் பரக்கத்தை கொடு, 10,000 ரூபா வருமானம் வந்தாலும் அது எனக்கு போதுமானதாக பரக்கத்தாக இருந்துச்சுன்னா, வீண் செலவு இல்லாமல் இருந்தால் நான் அதை கொண்டே நான் நல்லபடியாக வாழ்வேன். அப்போ அல்லாஹுடைய அருட்கொடை, அல்லாஹுடைய பரக்கத்து, அல்லாஹுடைய கருணை, இது மூன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நாம் நினச்ச மாதிரி மாறும். அதை உள்ளடக்கிய துவா தான் இந்த துவா. இதை ஓதி வர வர உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதை நம்ம ஒழுவு இல்லாதவங்க, தொழுகை இல்லாதவங்க கூட ஓதிக்கொள்ளலாம். உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் ஓதுவது சிறப்பாக இருக்கும். கடைசிக்கு நீங்கள் மறந்துட்டாலும் கூட இரவு நேரத்துலையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓதிட்டு நீங்கள் இதை படுங்க. அதனால் எப்போ வேணால் இதை ஓதலாம்.
மறந்தவங்க இரவழியாவது கடைசிக்கு ஓதிருங்க. அல்லாஹ் இடத்துல இந்த ஒரு துவாவை கேட்க கேட்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நாமளே கண்கூடாக பார்க்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. எல்லாருக்கும் நம்ம துவா செய்துட்ருக்கோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.